பாருங்க சிங்கம், இது என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? தர்பூசணிங்க. தர்பூசணி இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. உங்கள்கிட்ட ஒன்று சொன்னால் தெரியுமா? தர்பூசணியை பற்ற வச்சா தீ எரியுதுங்க. என்னன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, பற்ற வச்சா தீ எரியும். பாருங்கள், இப்போ தான் அந்த தர்பூசணி வந்து சாப்பிட்டு முடிச்சிருக்கோம். உள்ளே நீங்களே பார்த்தா தெரியும், சாப்பிட்டு முடிச்சது ஈரத்தோடு இருக்குது. ஆனால் இதுக்குள்ளே தீக்குச்சியை பற்ற வச்சு போட்டோம்னா தீ பிடிக்குது. எப்படி தானே கேட்குறீங்க? பண்ணி காட்டுறேன். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து அதிகமாக யாரும் பண்ணி பார்க்காதீங்க. எதர்ச்சிக்காக பக்கத்தில் வந்து இது பார்த்திங்கன்னா தண்ணி, இது பார்த்திங்கன்னா பசை தண்ணி நான் அதுக்கு வச்சுக்கிறேன். இப்போ வந்து ஒரு பையனை வந்து தீ பொறுத்த சொல்கிறேன், அங்கிட்டு பற்ற சொல்கிறேன். பொறுத்துங்கப்பா, பொறுத்துங்க, நல்லா பொறுத்துங்க. பொறுத்துங்க, டக்குன்னு பொறுத்துங்க. இங்கே பாருங்க, தீ எப்படி எரியுது பார்த்தீங்களா? தர்பூசணி தாங்க, உள்ளே எதுவுமே இல்லை, ஆனால் தீ எரியுது. இந்த தண்ணி பக்கத்தில் நான் வச்சுருக்கேன், தெரியுதுங்களா கேமராவில்? ஆனால் எப்படி தீ எரியுது பார்த்தீங்களா? யாரும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து பண்ணி பார்க்காதீங்க. தம்பி கொஞ்சம் தள்ளிக்கப்பா. யார் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நீங்கள் பண்ணி பார்க்காதீங்க, ஏன்னா உங்களுக்கு தான் ஆபத்து. ஆனால் இப்படி எரியும்னு வந்து யாருக்கும் தெரியாது. தீக்குச்சியில் ஒட்ட வேணாம், இப்படி எரியும்னு யாருக்குமே தெரியாது. தர்பூசணி எப்படி எரியுதுன்னு பாருங்கள். நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை மட்டும் தயவு செய்து பண்ணி பார்க்காதீங்க. நான் எதர்ச்சியாக தான் பண்ணி பார்த்தேன். என்னன்னா, பக்கத்தில் ஒரு தாத்தா பீடி குடிச்சு போட்டுக்கிட்டு இருந்தார், தர்பூசணி போட்டிருந்தாரு, கப்புன்னு பற்றிக்கிச்சு. சரி, அப்படியே அமைச்சிட்டு உங்ககிட்ட ஒரு காமிச்சிருவோம், தர்பூசணி எரியும் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் எடுத்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி எரியுதுடே, ஏன்டா உள்ளே போடுற? எரியிற எண்ணெயில் எரியுது, தீயில எண்ணெயே ஊற்றாதரா. பார்த்தீங்களா எப்படி எரியுது? பார்த்தீங்களா, குபுன்னு எரியுது. பக்கத்தில் தான் தண்ணி வச்சுருக்கேன், சரிங்களா? டக்குன்னு ஊற்றி அமைச்சிருவேன். அதனால தான் பக்கத்தில் இந்த கையில் டப்பாவில் தண்ணி வச்சுருக்கேன், சரிங்களா? இப்படி எரியுதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன். குபுன்னு எரியுதுங்க. அப்படியே அனல் அடிக்கிற வெயிலுக்கு கருகுதுங்க. பக்கத்தில் எப்படி எரியுது பாருங்க, உள்ள அப்படியே கருகுதுங்க. அடியில் நல்லா பார்த்துக்கோங்க, அது அடியில் தீ என்ற போது. அடியில் தீவை, அதுக்கு தான்டா கையில் டப்பாவில் தண்ணி வச்சிருக்கேன். சொட்டு ஊற்றி அமைச்சிட மாட்டேன்னா ஏற்கனவே கருப்பாக இருக்கு, இதில் கருகிற போகிறோம்டா. எப்படி எரியுது பாருங்க. சூட சாமிகிட்ட சூட சுற்றுற மாதிரி இல்லை, தீச்சட்டி ஏறுற மாதிரி இருக்கா? அதுக்கு தான் கீழே இப்படி கேப் போட்டு பிடிச்சிருக்கேன், கருகாமல் இருக்கிறதுக்கு, கை கருகாமல் இருக்கு. என்னடா டைமிங் சாங்கா இது? எப்படி எரியுது? அமைகிற வரைக்கும் பார்த்துருப்போம். ஃபுல்லாக எரிஞ்சு முடிஞ்சிருமா? பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ நேரம் எரியுது அப்படின்ட்டு. கையில் தண்ணி வச்சுருக்கேன், ஊற்றி அமைச்சிருவேன். அடுத்து நாங்கள் வந்து திஸ் இஸ் பூசணிக்காய் இஸ் எரிஞ்சிங் வாஸ் பகன்னு திகுதுன்னு எரிஞ்சிங். ஓகே, வீடியோ ரெக்கார்ட்லேயே இருக்கட்டும். நான் சொல்கிறப்ப மட்டும் கட் பண்ணுங்கள், ஏன்னா இடையில கட் பண்ணக்கூடாது, சரிங்களா? பாய், வேணாம் பாய், போதும். தீக்குச்சிலாம் போடாதீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, இன்னும் அமையலை பாருங்கள், உள்ளே எதுவுமே கிடையாது. எப்படி இப்படி எரியுதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எதனால இது வந்து எரியுது? அடிக்கிற வெயிலுக்கு இதுக்கே தாங்க முடியாமல் எரியுதா? என்ன இதுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்படி எரிஞ்சதை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைங்க. ஆனால் என்னென்னு தெரியல, இப்படி வாக்கில் எரியுது. யாரும் வந்து நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த ஒரு தர்பூசணி, அதாவது தண்ணி பழங்க, நம்ம சாப்பிடும்போதே தண்ணி வடியும். ஆனால் எப்படி இப்படி எரியுன்னு தான் யாருக்கும் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தியா எரியுதா? எப்படி எரியுது யாருக்கு தெரியும்? குப்புன்னு எரியுதா? பனையமா அமைய போகுதுன்னு நினைக்கிறேங்க. இது தண்ணி லைட்டாக ஊற்றி பார்க்குறீங்களா? தண்ணி ஊற்றுல சுத்தமாக அமைஞ்சு வரும்ல லூசு போலே இப்படி. ஆனால் நான் என்னதான் எரிஞ்சாலும் கீழே கை வச்சிருக்கேங்க. இங்கே வருங்க, கை வச்சிருக்கேன், சூடே இல்லைங்க. அதான் தர்பூசணி சாப்பிட சொல்கிறாங்க உங்களுக்கு வெயில் காலத்து. சூடே இல்லை, அப்படியே நல்லா இதாக இருக்குது, கூலிங்காக இருக்குது. பட்ட சவுண்டெல்லாம் இருக்குது, கூலிங்காக இருக்கா? லைட்டாக ஹீட் இருக்குது. வீடியோ எடுக்கும் போது எப்படி அந்த இது தெரியுது நெருப்பு, இதுல வந்து உண்மையா எரியுற மாட்டம் இருக்கு. அதுல பாருங்கண்ணே, அதுல எப்படி தெரியுது? அதுலயே உண்மையா இருக்க மாதிரி தான், அது கேமராலாம் அப்படி இருக்கு. என்னங்க? ஆமாங்க, வந்து எரியுது, இன்னும் எரியுது தெரியுதா? சரி, இப்போ கீழே வச்சு தண்ணி லைட்டாக தெளிச்சு பார்ப்போம், எது என்ன செய்யுது பார்ப்போம். அமைஞ்சு போயிடுறேன், சும்மா வச்சு பாருங்க என்ன செய்யுதுன்னு. அமைஞ்சு போயிருங்க. இது நல்லா எரிஞ்சு குடிச்சது, தண்ணி ஊற்றி அமைச்சு தூக்கி போட்டுருவோம். அப்படியே தூக்கி எரியும். ஏன்னா எதுக்கு அங்கிட்டு பிடிச்சி எரியறதுக்கா? எதுக்கு அங்கிட்டு பூரா பிடிச்சி எரிஞ்சு நான் தான் தீய பொறுத்து போட்டேன்னு சொல்றதுக்கா? சுத்தமான பாம்பு வெட்ட வர பெசாட்டுருங்க. அமையல இன்னும் எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. சூட மாதிரி எரியுது. உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. உள்ள பாருங்க, உள்ள சூட மாதிரி எரியுது.
அப்போ வந்து இந்த உள்ள அந்த தண்ணி இருக்கு பாருங்க, அந்த இந்த தண்ணியும் போட்டுருனே. அதாவது இந்த தர்பூசணியோட தண்ணி அது வந்து தனியாக நிற்கிது பாருங்க. தண்ணி தர்பூசணியோட தண்ணி வந்து தனியாக நிற்கிது, தீயில இல்லாமல் விலகி நிற்கிது அந்த தண்ணி. நல்லா வந்து என்ன சூட மாதிரி எரிஞ்சுக்கிட்டு இருக்குல்ல பாருங்க. இந்த இரும்பு தெரியுதா? ஏன்டா அதெல்லாம் தூக்கி உள்ளே வர்றீங்க? இவங்க தீ எரிதுன்ட்டு தீக்குச்சியிலேருந்து எல்லாத்தையும் தூக்கி உள்ளே விட்றாங்க. தண்ணி ஒளியிருச்சு. இன்னும் எரியுதுங்க. அமைஞ்சு வச்சா இதை பாதுகாப்பா தண்ணி ஊற்றணுங்க, நிறையா ஊற்றணுங்க. இந்த கங்கு இருக்கலாம், அதனால் தண்ணி ஊற்றி யார் மாதிரி ஒன்றும் அது பின்னாடி தூக்கி போட்டு கையை காலை கழுவிடணுமுங்க. சரிங்களா? அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இதே மாதிரி வேறு ஏதாச்சும் இன்னும் தெரியாத உங்களுக்கு கண்டென்ட்ஸ் தான் எடுத்துகிட்டு வர்றேன். கரெக்டா? வீடியோ கட்.